வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ஓட முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. எப்பவுமே முதல் ப்ரோமோ வந்து ரொம்ப பாசமா அவங்களோட பேசிட்டு இருக்கிறது, அந்த லைஃப் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது, அது வந்து அப்படி போயிட்டு இருக்கும். ஆனா இந்த சீசன பொறுத்தவரையிலும் முதல் ப்ரோமோவே வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. பிக் பாஸ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ச்சி. என்னடா இது முதல் நாளு அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை ஏற்படுத்துறாப்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டாஸ்க்க வச்சிருக்காங்களே. 24 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போயே ஆகணும். அப்படி ஒரு டாஸ்க்க வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப புதுசா இருக்கே அப்படிங்கிறாப்புல யோசிக்கிறாங்க. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொன்னதுக்கு தகுந்தாப்புல, முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஒரு வைத்தியத்த வச்சிருக்கீங்க. அவங்களுக்குள்ளயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, பத்த வச்சுட்டீங்க. 16 18 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குள்ள வந்து நீங்க பேசுங்க. உன்னைய எனக்கு பிடிக்கல, உன்னைய எனக்கு பிடிக்கல. நான் வந்து உன்னைய வெளிய அனுப்ப போறேன். அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்குமென்ட் போயிருச்சு. இப்ப அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்பயே ஒரு குரூப் மாரி அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு போல. ஏன்னா புடிச்சவங்கலாம் ஒரு சைடு, புடிக்காதவங்க ஒரு சைடு அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது பண்ணி அவங்கவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் வந்து ஒரு 4, 5 ஒரு 7, 8 வாரம் அந்த மாரி கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆனா இந்த சீசன பொறுத்தவரையிலும் முதல் வாரமே வந்துருச்சு. ஸோ அப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரையா சொல்றாப்புல வந்து இருக்கு. அப்படி வந்து யார வெளிய அனுப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாச்சனா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட மகளா, ரியல் மகளா உள்ளுக்கு போனவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, டைட்டில வின் பண்ணுவாங்கப்பா. நல்ல ஒரு நடிகை. மகாராஜால வந்து அவங்களோட நடிப்புலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறாங்களே. ஸோ அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க. நெறைய ஆர்மிலாம் உருவாக்கி, அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் மீடியாவுல ஒரு ரசிகர்கள் கூட்டமே இருக்கும். அப்படிங்கிறாப்புல நெனச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இப்படி ஒரு சம்பவத்த பண்ணி விட்டாங்க. இந்த இந்த 24 ஹவர்ஸ் நாமினேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சஜனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போயிருக்காங்க. அவங்கள வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரேடியே வெளிய அனுப்பிருவாங்களா? இல்ல வைல்டு கார்ட் என்ட்ரி மூலியமா மறுபடியும் உள்ள கொண்டாருவாங்களா? இல்ல சீக்ரெட் ரூம் வைக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரியும். ஏன்னா, முதல் நாளே இப்படி ஒரு சம்பவத்த பண்ணா தான், பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்கலாம் ரொம்பவே கேம் வந்து நல்லாவே பெர்ஃபெக்ட்டா ஆடுவாங்க. ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அவங்களுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் புடிக்கல, ஸோ உன்னைய வந்து எனக்கு பிடிக்கல, என்னைய வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர், ஜாக்குலின் நெறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவர பிடிக்கல, அவர பிடிக்கல, அவர பிடிக்கல, எனக்கு வந்து உன்ன பிடிக்கல. ஸோ ஒருத்தர வந்து சொன்னாங்கன்னா போன சீசன்ல இருக்கு பார்த்தியா? அ அதே மாரி தான் இருக்கு. போன சீசன்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்ப வந்து அ ரவீந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்குலின பிடிக்கல அப்படின்னு சொன்னா, மறுபடியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஜாக்குலின் வந்து எனக்கு ரவீந்தர பிடிக்கல அப்படிங்கிறாப்புல சொல்லி அந்த ஒரு இது அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு தெரியல. முதல் நாளே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அப்படிங்கும்போது, இன்னும் 100 நாளுமே வந்து தரமான சம்பவம் தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா முதல் நாளே இப்படி ஒரு நாமினேஷன வச்சு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒருத்தர வந்து வெளியேத்தணும். அப்படி ஒரு டாஸ்க்கு அப்படிங்கிறாப்புல வந்து கொண்டு போறதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ரோமோ வந்து எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு? 7 சீசன கம்பேர் பண்ணும்போது, இந்த சீசன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிறாப்புல தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சன்சனா அவர்கள் வெளியில போகாம மறுபடியும் உள்ளுக்கு வந்து கேம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனே இருக்காது. 2வது வாரத்தில தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர வெளியேத்துவாங்க. ஏன்னா ஒரு 15 நாள் ஒரு 12 நாள் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ஓட்டு அடிப்படையில எலிமினேட் பண்றது வந்து இதுக்கு முன்னாடி சீசன். ஆனா இப்போ வந்து முதல் நாளே அவங்க வந்து பேசிக்கிறதே அப்படிதான் பேசிக்கிறாங்க அந்த ஹவுஸ்மேட்லாம். மு ஒரே நாள்ல எப்படி வந்து அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும்? யார வந்து எலிமினேட் பண்ணி வெளிய அனுப்ப முடியும்? என்ன இப்படி ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்களே ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அவங்களுக்கே ஒரு இதா இருக்கு. நம்மலாம் அத எதிர்பார்க்கல. போன சீசன் வந்து 2 வாரம் வந்து கன்ஃபார்ம் இருந்துருவோம். அதுக்கப்புறம் தான் வெளியில அனுப்புவாங்க. அதனால ஜாலியா 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல இருப்பாங்க. ஆனா இப்ப முதல் நாளே அனுப்புனது அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இது நடக்கிறது இல்ல அவங்க வந்து வெளியேறினதா உங்களுக்கு வந்து ஒரு என்ன மாரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.